ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில் நிறைய பெரிய திட்டங்கள் நடந்துட்டுருக்கு. இன்னுமே புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம ரெகுலர் வீடியோ இல்லாமல் மார்ச் 2025 தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ப்ராஜெக்ட்ஸோட தற்போதைய நிலைமை என்ன, என்னென்ன புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வர இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சென்னை, கோயம்புத்தூர், சேலம், ஹோசூரில் அந்த இடத்துல இருக்கிற புது ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையை பற்றி. இப்போ சென்னையில் நடந்துகிட்ருக்கிற முக்கியமான ப்ராஜெக்ட்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. இந்த லைன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சென்னையோட 2 முக்கியமான ஐடி ஹப்பான போரூர் அண்ட் ஓஎம்ஆரை இந்த மெட்ரோ லைன் கனெக்ட் பண்ணுது. இங்கே சப்பர்பன்லாம் எதுவும் இல்லாதனால அங்கே இருக்கிற மக்களும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இதில் 3 லைன் டோட்டலாக. முதல் லைனோ லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி வர, 2வது லைனோ மாதவரம் மில் காலனியிலேருந்து சோழிங்கநல்லூர், 3வது லைனோ மாதவரம் மில் காலனியிலேருந்து சிறுசேரி சிப்காட் வர. இந்த 3 லைனுக்கு உண்டான வேலைகள் ரொம்பவே பிரிஸ்காகவே நடந்துகிட்ருக்கு. 2028 இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான கம்ப்ளீட் வேலை முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 2026 பார்ஷியல் ஆப்ரேஷன், மெயினாக ஆர்கட் ரோடு அப்புறம் கோடம்பாக்கம் ரூட்டில் பார்ஷியலாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு பிட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஜெர்மன் கம்பெனி விருப்பமும் தெரிவித்து பிட்டிங்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெர்மன் கம்பெனி தான் டெல்லி மெட்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதா குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கேளம்பாக்கம் ஹால் ஸ்டேஷன். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்ததுலேருந்தே என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இங்கேருந்து ப்ராப்பரான கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்றது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ப்ராப்பரான டைமுக்கு பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அதனால் கேளம்பாக்கம் ஹால் ஸ்டேஷன் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேரலாக பக்கத்துலேயே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஸ்கை வாக் மூலமாக இந்த ஸ்டேஷனை கனெக்டும் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஷன்லாம் கட்டினதுக்கப்புறம் சப்பர்பன் மூலமாகவே நம்ம இந்த ஸ்டேஷனுக்கும் வந்துக்கலாம். அது இன்னுமே ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள் கூட. ஸோ இந்த என்டையர் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மே 2025 முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே. சென்னை டு பெங்களூர் ரோடும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. பர்டிகுலராக சென்னை டு வெல்லூர் ஸ்ட்ரெச்சும் கிருஷ்ணகிரி டு ஹோசூர் ஸ்ட்ரெச்சும். அதனால் ட்ராவல் டைமும் சுமார் ஒரு 6 மணி நேரம் எடுக்குது. அதனால் இப்போது அதுக்கு பதிலாக சென்னை டு பெங்களூர் கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. இது மூலமாக சென்னையோட ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பெங்களூரோட அவுட்டரான ஹோஸ்கோட்டை வர கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக ஒரு 3 ஃபேஸில் கட்டுறாங்க. மொதல் ஃபேஸோ கர்நாடகா சைடில் 63 கிலோமீட்டருக்கு கட்டி அதை கம்ப்ளீட் பண்ணி ரோடை ஓப்பனும் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இப்போ ஆந்திரா அந்த தமிழ்நாட்டு ஸ்ட்ரெச்சில் இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஆந்திரா ஸ்ட்ரெச்லேயோ ஆகஸ்ட் 2025 முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் ஸ்ட்ரெச்லேயோ இப்போ டிலேஸ் நடந்துகிட்ருக்கு. மெயினாக அரக்கோணம் டு காஞ்சிபுரம் ஸ்ட்ரெச்சில். ஸோ அது முடிகிறதுக்கு டிசம்பர் 2025 ஆகும் அப்படின்னு நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுக்கு 2026 ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு. இது சென்னையில் இருக்கிற டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் எண்ணூர் போர்ட்டில் தச்சூர் திருவள்ளூர் பைபாஸ் டு ஸ்ரீபெரும்புதூர் போகுது. அங்கேருந்து அப்படியே சவுத் சென்னையில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில் போகுது. அப்புறம் ஃபைனலாக மாமல்லபுரத்தில் முடியுது. இந்த ரோடு மொத்தம் 133 கிலோமீட்டர் தூரம் அண்ட் ஆல்மோஸ்ட் 75% இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக முடிகிறதுக்கு 2025 எண்டில் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது சென்னை மதுரவாயல் எக்ஸ்பிரஸ்வே. இந்த ப்ராஜெக்டும் 2011 ஆரம்பித்தாங்க. சென்னை மதுரவாயிலேருந்து சென்னை போர்ட் வர ஃபுல் எலிவேட்டட் 6 லைன் ஃப்ளைஓவர் கிட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2012 கிடப்பில் போட்டாங்க. அப்புறம் 2022 மறுபடியும் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆல்ரெடி கெட்டின அந்த பில்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் செக் பண்ணாங்க. அதில் ஒரு சில பில்லர்ஸ்லாம் திருப்பி இடித்து கெட்டவும் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு 2027 ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். இது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான் தயாரிக்கிறதுக்கு செங்கல்பட்டை தேர்வு செஞ்சு அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக திறக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது 2023 MOU சைன் பண்ணாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டும் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் 515 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மூலமாக ஒரு 1000 பேருக்கு வேலைவாய்ப்பும் அமையுது. அடுத்ததாக இப்போ 2000+ ஏக்கருக்கு ஒரு குளோபல் சிட்டியுமே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில். ஸோ இது டிட்கோ தான் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஐடி டெக் பார்க், அதுக்கப்புறம் R&D சென்டர், ஃபின்டெக் ஜோன், பேங்க், அப்பார்ட்மெண்ட், பார்க் இதெல்லாமே கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடம் இன்னுமே தேர்வு செய்யப்படலை. மெட்ரோவோட ஃபேஸ் 3யுமே இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3 லைன்ஸ்.
மொதல் லைனோ ஏர்போர்ட்ல இருந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அடுத்த லைனோ ஆவடியிலேருந்து பூந்தமல்லி வர, 3வது லைனோ பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வர. இது எல்லாமே அடுத்த ஃபேஸில் எதிர்பார்க்கலாம். அது போக மெட்ரோவோட ஃபேஸ் 4மே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி வழியாக கிண்டி, அடுத்து 2வதோ லைட் ஹவுஸ்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கும் இனிமே தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்தது ஆர்ஆர்டிஎஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ண போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்றது 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிளேசஸ்க்கு லிமிட்டட் ஸ்டாப்ஸோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற ரயில் சிஸ்டம். இதை ரேப்பிட் ரயில் அப்படின்னும் சொல்லுவாங்க. டெல்லி டு மீரூட்டில் ஆல்ரெடி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இது சென்னை டு திண்டிவனம் மற்றும் சென்னை டு வெள்ளூர் வயா காஞ்சிபுரம் வழியாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த கூவம் சென்னை மக்களோட நீண்ட நாள் ஆசையான இந்த கூவம் நதியை சரி செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இப்போதைக்கு இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ப்ராஜெக்ட் வெற்றி ஆகுமா அப்படின்னு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடமும் ஹோசூர் பற்றி. ஹோசூரில் இப்போ புது ஏர்போர்ட் கட்ட பிளான் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்கு 2 இடத்த தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒன்று ஹோசூர் தனிஜா ஏரோஸ்பேஸ் கிட்ட, இன்னொன்று ஹோசூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சூளகிரி கிட்ட. ஸோ இந்த 2 இடத்தையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 இடத்துலையும் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு தகுந்த இடம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் இது தமிழ்நாட்டு அரசோட முடிவு தான் எந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் சேஃப்டி சில சேஃப்டி டெஸ்ட்டெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஆனால் அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறதே அந்த 180 கிலோமீட்டர் ரூல் தான். 2008 இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறபடி பெங்களூர் ஏர்போர்ட்டை சுற்றி 180 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஏர்போர்ட்டும் கட்டக்கூடாது. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே பேசியிருப்போம். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டோ 2033க்கு மேலே தான் ரெடி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு 400 கோடி செலவில் ஒரு பெரிய டைடல் பார்க் ஹோசூரில் கட்ட பிளான் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் ஹோசூரில் ஒரு நாலேஜ் காரிடாரும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி சென்னை ஓஎம்ஆரில் அதை ஒரு ஐடி ஹப்பாக இப்போ மாற்றிருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றுறதா பிளான். ஸோ இது மூலமாக நிறைய ஃப்யூச்சரில் ஐடி கம்பெனிஸ் இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிற இடம் சேலம் பற்றி. சேலம் மெட்ரோ ப்ராஜெக்ட் இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஐடி டெக் பார்க்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. தொப்பூர் காட்ஸ் ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த தொப்பூர் காட்ஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம். அண்டு அதுக்கு முக்கிய காரணம் அதோடைய ஹைவே டிசைன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஒரு 775 கோடி செலவில் ஒரு எலிவேட்டட் ரோட் கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கூடிய சீக்கிரம் இந்த ஒர்க் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு தருமபுரி கலெக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்டிஎஸ் நம்ம சென்னையில் 2 ரூட் ஸ்டடி பண்ண போகிறதா பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரூட் ஸ்டடி பண்ண போகிறாங்க. சேலம்லேருந்து கோயம்புத்தூர் ரூட்டை இதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கா, இங்கே கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ண போகிறாங்க. அடுத்ததாக கொங்கு பெல்ட்டுக்கு போகலாம். இதோ கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட். கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்டோட வேலைகளோ ரொம்பவே பிரிஸ்காக நடந்துட்டுருக்கு. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. மார்ச் 5 லேண்ட் சர்வேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கு. 2வதோ எல்என்டி டெக் பார்க். எல்என்டி அவங்களுடைய டெக் பார்க்கை கோயம்புத்தூரில் கட்டிகிட்டு இருக்காங்க. 2 டவர் வச்சு 12 ஃப்ளோரில் 16,000 பேர் இதில் வேலை செய்யலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போது நிறைய ஐடி கம்பெனிஸ் கோயம்புத்தூரில் வந்துட்டுருக்கு. இது இன்னும் பெரிய அளவில் ஐடி கம்பெனிஸ் வர கோயம்புத்தூரில் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்டும் ஜூன் 2027 முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது கோயம்புத்தூர் நியூ டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ மெட்ரோவும் வரப்போகுது. அதுக்கப்புறம் அவினாஷியில் ஃப்ளைஓவரும் கட்ட போகிறாங்க. அதே இடத்துல இப்போ மெட்ரோவும் வரனால கோல்வென் டு லீ மெரிடியன் ஹோட்டல் வர டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் கட்ட பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இது மூலமாக அந்த மெட்ரோவுக்கு தனியாக லேண்ட் வாங்கணும்னு தேவையில்லை. அந்த மெட்ரோக்கு உண்டான காஸ்ட்டும் கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்களுடைய பிளான் படி மேலே மெட்ரோவும் கீழே பேசஞ்சருக்கு உண்டான ரோடும் கட்ட பிளான் பண்ணுறாங்க. அடுத்ததாக திருப்பூர் அவுட்டர் ரிங் ரோடு. தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் திருப்பூருக்கு ஒரு புதுசாக ரிங் ரோட் கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக தாராபுரம் ரோட், காங்கேயம் ரோட், பல்லடம் ரோடு, அவினாஷி ரோட் மற்றும் பெருமாநல்லூர் ரோட் சுற்றி இந்த ரோடு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பிறகு இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னுமே பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் 2 செமிகண்டக்டர் டூல் பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பல்லடம், அதுக்கப்புறம் இன்னொன்று சூலூரில். 2மே 100 ஏக்கர் ஏரியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது சதர்ன் ரீஜன்ஸில் இருக்கிற மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சியில் இருக்கிற
முக்கியமான ப்ராஜெக்ட்ஸோட நிலவரம் என்ன? என்ன புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் அந்த ஏரியால வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.